வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் உள்ள புகழ்பெற்ற 1008 சிவன் கோயில் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா சேலம் புறநகர பகுதியில் உள்ள அரியனூர் உள்ள இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் சேலம் டு கோயம்புத்தூர் போகிற வழியில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஹைவேஸில் போகும்போதே இந்த கோயிலை பார்க்கலாம். பஸ்ஸில் போனாலும் சரி, நீங்கள் எதில் போனாலும் சரி, இந்த கோயில் நீங்கள் போகும்போது இந்த ஹைவேஸில் போகும்போது இந்த கோயிலை கடந்து தான் நீங்கள் சேலத்துக்கு போனாலும் போகணும், இல்லை கோயம்புத்தூர் போகிறதா இருந்தாலும் போகலாம். போகும்போதே வழியில் இந்த கோயிலை பார்த்துட்டு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்கும். நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1008 சிவன்லிங்க காண நம்ம அப்படியே போகலாம். இங்கே கோயில் அடிவாரத்துலேயே பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான இங்கே பொருள் எல்லாமே இங்கே இருக்கும். நம்ம வாங்கிட்டு விநாயகரை வழிபட்டுட்டு அடுத்தது 1008 சிவன்லிங்கத்தை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிவலிங்கத்தையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே மேலே போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனோன்னே வண்டியிலே கூட மேலே மலைக்கு போகலாம். ஆனால் நம்ம அப்படி போனோம்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொரு லிங்கத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அதனால் நம்ம வண்டி கீழேயே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நடந்து போகிறது தான் எனக்கு கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லிங்கத்தையும் நம்ம பார்த்துட்டு போகலாம். நம்ம இங்கே இருக்கிற லிங்கத்தையெல்லாம் பார்த்துட்டு போகும்போது பார்த்திங்கன்னா போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருக்கும். நம்ம பெருமாளையும் வழிபட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தையும் வழிபட்டுட்டு நம்ம செல்லலாம். எந்த ஒரு கோயிலையும் பார்த்திங்கன்னா உள்ள கருவறையில் இருக்கிற சாமியை வீடியோ எடுத்து போடக்கூடாது, அதனால் நான் போடலை. பெருமாள் கோயிலுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகம் என்ற கோயில் இருக்கும். நம்ம அந்த கோயிலையும் பார்த்திங்கன்னா தரிசித்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சிவனையும் பார்த்துட்டு நம்ம அடுத்த கோயிலுக்கு நம்ம போகலாம். இங்கே மலையை சுற்றி போகும்போது பார்த்திங்கன்னா முருகர், விநாயகர், பெருமாள் அப்படின்னு நிறையா கோவில் இருக்குது. நம்ம இந்த லிங்கத்தை கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா இந்த சாமியெல்லாம் வழிபட்டுட்டு நம்ம மெயின் லிங்கத்தை பார்க்க போகலாம். அதுக்கு அடுத்த கோயில் பார்த்திங்கன்னா இங்கே மலையில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயரை நம்ம வழிபட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின் கோயிலான சிவன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உயரமான சிலை தான் இந்த ஆஞ்சநேயர் கோயில். இங்கே வந்தோம்னா ஒரு 5 கோயில் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது. நம்ம 5 சாமியும் ஒரே இடத்துல தரிசிக்கிற மாதிரி இங்கே இருக்கலாம். ஆஞ்சநேயர் வழிபட்டதுக்கு பார்த்திங்கன்னா நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சிவன் பெரிய கோயில் தான் இருக்குது. நம்ம உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேயே யானை இருக்கும். நம்ம அந்த யானையை ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் நம்ம எடுக்கலை. யானையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள கோயிலோட என்ட்ரன்ஸுக்குள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா நந்தி சிலை ஒன்று பெருசாக இருக்கும். நந்தியை வழிபட்டுட்டு உள்ளே சிவனை பார்க்க போகலாம். உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கக்கூடாது. கருவறைக்குள்ளே இருக்கிற சிவனோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 22 அடி உயரமுள்ள சிவன் இருக்குது. உள்ள சிவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே பார்த்திங்கன்னா கோயில் வளாகத்தை சுற்றியும் பார்த்திங்கன்னா வெறும் சிவன் சிலை மட்டும்தான் இங்கே இருக்கும். முருகர் சிலைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா வழிபடுறதுக்கு 6 படை வீடு கொண்ட முருகர் பெருமாள் கோயிலும் இங்கே இருக்குது. நம்ம அதையும் பார்க்கலாம். இந்த கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு பிளேஸ் தான் இந்த சிவன் மலை. இங்கே பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற அவுட்ரு அந்த மலையெல்லாம் பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருக்கும். இந்த அமைதிக்கு இங்கே இருக்கிற அந்த பிளேஸுக்கும் பார்த்திங்கன்னா மனதிற்கு ஒரு புத்துணர்வு கூட தரக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கோவில். நம்ம இங்கே சிவன்லாம் வழிபட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்தோன்னே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் இருக்கும். இதையும் நம்ம வழிபட்டுட்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற லிங்கத்திலாம் நம்ம தரிசிக்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ட்ரெயின்லாம் போகும். நம்ம அதையும் பார்க்கும்போது இந்த பிரம்மாண்டமாக இருக்கும். மலைக்கு நடுவில் ட்ரெயின் போகிறதெல்லாம் பார்க்கவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான இடம். யாரும் மிஸ் பண்ணாமல் ஒரு டைமாவது இந்த இடத்த பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய 1008 சிவலிங்கத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு வழிபடுறாங்க. நம்ம நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு லிங்கத்தையுமே நம்ம பார்த்துட்டு போகலாம். மலையில் சுற்றியுமே பார்த்திங்கன்னா லிங்கம் வச்சுருக்காங்க. எல்லா லிங்கத்தையும் பார்க்குற மாதிரி இங்கே வழித்தடங்கள் இருக்குது. நம்ம சாமியை கும்பிட்டு அடுத்து அப்படியே மலையை சுற்றி வர மாதிரி இடம் இருக்குது. நம்ம எல்லா லிங்கத்தையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக கீழே இறங்குற மாதிரி இங்கே இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் பார்த்துட்டு போங்க. ஓகே, பாய் பாய் மக்களே. அடுத்த வீடியோவில் அடுத்த இடத்துல சந்திப்போம்.